வேலும் மயிலும் சேவலும் துணை. அவிநாசி திருப்புகழ். திருப்புக்கோழியூர் என்று அழைக்கப்படும் திருப்பூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள அவிநாசி திருத்தலத்தில் எழுந்தருளியுள்ள முருகப்பெருமான் மீது அருணகிரிநாதர் 3 திருப்புகழ் பாடல்கள் பாடியுள்ளார். அவற்றில் ஒரு திருப்புகழ் பாடலை காணும் முன்பு அவிநாசியின் சிறப்புகள் சிலவற்றை காணலாம். மற்ற கோவில்களில் இல்லாத ஒரு சிறப்பாக இங்கு எழுந்தருளியிருக்கும் கருணாம்பிகையின் சந்நிதி அவிநாசியப்பருக்கு வலதுபுறமாக உள்ளது பொதுவாக மற்ற கோவில்களில் இல்லாத சிறப்பாகும். மேலும் சைவக்குறவர்கள் என்று அழைக்கப்படும் 4வரில் சுந்தரமூர்த்தி நாயனார் இத்தலத்திற்கு வந்தபோது மகிழ்ச்சி கொண்டாட்டத்தில் திளைத்திருந்த ஒரு குடும்பத்தையும் அதற்கு எதிரே இருந்த குடும்ப உறுப்பினர்கள் மிகவும் சோகமாக இருப்பதையும் கண்டு என்ன நடந்தது என்று விசாரித்து அறிந்து கொண்டார். எதிரெதிர் அமைந்த 2 வீடுகளைச் சேர்ந்த 5 வயதுடைய 2 பிராமண சிறுவர்கள் தினமும் பூஜை செய்யும் முன்பு அருகில் இருந்த ஓடையில் குளிப்பதை வழக்கமாக கொண்டிருந்தனர். ஒரு நாள் அவ்வாறு சிறுவர்கள் குளித்து கொண்டிருந்த வேளையில் ஒரு சிறுவனை முதலை விழுங்கிவிட உயிர் பிழைத்த மற்றொரு சிறுவன் 3 வருடம் கழித்து அன்றைய தினம் உபநயனம், அதாவது புனித நூல் சடங்கிற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருந்தன. இறந்த சிறுவனின் பெற்றோர்கள் தனது மகன் இருந்திருந்தால் அவனுக்கும் இந்த பூநூல் வைபவம் செய்து வைத்திருப்போமே என்று மனத்தில் தங்கள் மகனின் நினைவுகளை கவலையுடன் எண்ணி பெரிதும் துயரமும் துக்கமுமாக இருந்தனர். சுந்தரர் அங்கு வந்ததை அறிந்த பெற்றோர் கண்ணீரை துடைத்து சோகத்தை மறைத்து சுந்தரரின் திருவடிகளில் வீழ்ந்து வணங்கினர். சுந்தரர் அவர்களிடம், இறைவன் கருணை மிக்கவன், அவன் பேரருளால் எல்லா அற்புதங்களும் நடக்கும் என கூறி முதலை சிறுவனை விழுங்கிய குளக்கரைக்கு அவர்களை அழைத்துச் சென்றார். வற்றி கிடந்த குளக்கரையில் அமர்ந்து எட்டான் மறக்கேன் எனத் தொடங்கும் பாடலின் 10 பதியங்களை அவர் பக்தி பரவசத்துடன் பாடி முடிந்ததும் அங்கு ஒரு அதிசயம் நடந்தது. சிவபெருமான் திருவருளால் வறண்டிருந்த குளத்தில் நீர் நிரம்பி நீருக்குள் இருந்து வெளிப்பட்ட முதலை வாயை திறக்க அதனுள்ளிருந்து 3 ஆண்டுகளுக்கு முன் விழுங்கப்பட்ட சிறுவன் வயதிற்குரிய வளர்ச்சியுடன் அனைவர் முன்னிலையிலும் வெளியில் வந்தார். பெற்றோர் உட்பட அனைவரும் சிவபெருமான் லீலையில் ஆனந்த கண்ணீர் விட்டு சுந்தரரை வழிபட்ட தலம் இது. இந்த நிகழ்வு பங்குனி உத்திரத்தின் போது முதலை வாய்ப்பிள்ளை உற்சவமாக நினைவு கூறப்படுகிறது. இவ்வாறு முதலை விழுங்கிய சிறுவனை சுந்தரமூர்த்தி நாயனார் உயிருடன் மீட்டெடுத்த அற்புத நிகழ்வை அருணகிரிநாதர் ஐங்கரனை ஒத்த மனம் எனத் தொடங்கும் கொங்கணகிரி திருப்புகழில் கொங்கில் உயிர் பெற்று வள தென்கரையில் அப்பரருள் கொண்டு உடலுற்ற பொருள் அருள்வாயே என்று குறிப்பிட்டு பாடுகிறார். அவ்வாறே சென்னை மயிலாப்பூர் திருத்தலத்தில் பூம்பாவையை திருஞான சம்பந்தர் சாம்பலில் இருந்து மீட்டெடுத்த நிகழ்வினை அங்கத்தை பாவை செய்தாமென சங்கத்துற்றார் என அருணகிரிநாதர் குறிப்பிட்டுள்ள பந்த பொற்பார பயோதர எனத் தொடங்கும் அவிநாசி திருப்புகளை இப்போது காணலாம். பந்த பொற்பார பயோதர முந்திச் சிற்றாடுகை மேகலை பண்புற்று தாளொடு மேவிய துகிலோடே பண்டச்சில் சேரியில் வீதியில் கண்டிச்சிச்சாரொடு மேவிய பங்குக்கை காசுகள் வேசியர் பனி நீர் தோய் கொந்து சிப்பு அணிகோதைய சந்தச் செந்தாமரை வாயினர் கும்பிட்டு பாணியர் வீணியர் அனுராகம் கொண்டுற்று பாயலில் மூழ்கினும் மண்டிச்சே என வானவர் கொஞ்சுற்று தாழ்பத தாமரை மறவேனே அந்த தொக்காதியும் ஆதியும் வந்திக்கத்தானவர் வாளுறும் அண்டத்து பாலுற மாமணி ஒளி வீசி அங்கத்தை பாவை செய்தாமென சங்கத்துற்றார் தமிழ் ஓதவு வந்து கிட்டார்கள் ஏறிட 1 கோடி சந்த செக்காளனி சாசரர் வெந்துக்க தூளிபடாமள சண்டை கைத்தாரமராபதி குடியேற தங்கச் செங்கோலசை சேவக கொங்கில் தொக்கார விநாசியில் தண்டை சிங்காரையில் வேல்விடு பெருமாளே பெருமாளே பெருமாளே.